டிரைவர்களுக்காக கேளக்கியர் சித்தர் மந்திரம் எப்படி சொல்கிறதுன்னு போடுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். ஏன்னா டிரைவருங்க வந்து வெளி மாநிலங்களில் இருக்காங்க, குளிக்க முடியாது, நெய் தீபம் ஏற்ற முடியாது, ஃபோட்டோ இல்லை, எப்படி நாங்கள் வழிபாடு பண்ணுறது, வண்டியிலே உட்காந்துட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னாங்க. தாராளமாக சொல்லுங்கள், லிங்கி கட்டிட்டு தான் சொல்ல முடியும், தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். இடம் பொருள் ஏவலை பொறுத்து இங்கே எல்லாமே மாறுபடும். மனுஷனே புரிஞ்சுக்கிறப்ப பொறுத்து கடவுள் நிச்சயமாக புரிஞ்சுக்குவார். அதனால உங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எதுவும் வேண்டாம். இதுவே வயசாயிருச்சுங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, காலம் எந்திரிக்க முடியாதுன்னா நீங்கள் உங்களுக்கு உகந்த நேரத்தில் நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் கடவுள் விதி விலக்குக்கு அப்பாற்பட்டவர் தான். நான் சொல்கிறது பக்தி வழிமுறை. அதை உங்கள் தொழில் நிமித்தம், நீங்கள் தங்கியிருக்கிற வீடு, இதெல்லாம் நிமித்தமாக உங்களால் இதை ஃபாலோ பண்ண முடியலைன்னா பரவாயில்ல, தொடர்ந்து மந்திரம் சொல்லுங்கள். கடவுளுக்கு மனசு தான். மனசு இங்கே உள்ளம் தூய்மையாக இருந்துச்சுன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. உடல் தூய்மையாக இருக்கணுங்கிற அவசியம் கடவுளுக்கு கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள். ஆனால் மந்திரம் சொல்லுங்கள் உள்ள மனசார, வாய் விட்டு மந்திரம் சொல்லுங்கள். மனசார வேண்டிட்டு உங்கள் வேண்டுதல் உள்ளே இருக்கணும். வாய் விட்டு மந்திரம் சொல்லுங்கள். இல்லை வாய் விட்டு மந்திரம் சொன்னாலும் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மனசுக்குள்ளேயே மந்திரம் சொல்லுங்கள் போதும். பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மூளை முழிச்சிருக்கணும். அப்படி இருந்தாலே இங்கே எல்லாமே தன்னை போல் நடக்கும். இதை பண்ணுங்கள். கேளக்கியர் சித்தர் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும்.